தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் மதிப்பானன். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை புதுசாக வந்து படிக்கிறவங்களும் சரி, புதுசா யாராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஐடியா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு எண்டுக்குள்ளே நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அரசு வேலைக்கு போயிடுவீங்க. அரசு வேலைக்கு போயிடுவோம் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை லைக் பண்ண வச்சுருக்கேன். முதல் விஷயம்னா டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. புரிஞ்சா? குறிப்பாக சொல்லப்போனால் தினமணி, தி இந்து, ஓகேவா? இந்த 2 பேப்பரில் ஏதோ ஒரு பேப்பர் ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி ரெயின்போ எஃப்எம்ல, ஓகேவா? ரெயின்போ எஃப்எம் சொல்கிறோம், ஆல் டே ரெயின்போ எஃப்எம் தெரியும். அதில் 1 மணி நேரத்துக்கு ஒரு செய்தி சுருக்கம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதை ஏதோ ஒரு டைம்ல உட்காந்து கேளுங்க. புரிஞ்சா? இதை கேட்டாலே ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து தான் ஆல்மோஸ்ட் வருது. புரிஞ்சா? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், குறிப்பா சொல்ல போனா வந்து நடந்து முடிஞ்ச சொல்லப்போனா 2023 2022 2021, ஓகேவா, ஆகிய ஆண்டுகள் நடந்த ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चन பேப்பர் எல்லா क्वेश्चन அதை என்னென்ன தேர்வு நடச்சோ அத்தனை தேர்வோட ஜெனரல் ஸ்டடீஸ் क्वेश्चन பேப்பர் எடுத்துங்க. அதை ரிவிஷன் பண்ணுங்க. புரிஞ்சா? அதை ரிவிஷன் பண்ணாலே கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். புரிஞ்சா? மூணாவது விஷயம், ஓகேவா, மூணாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ். புரிஞ்சா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் சம்ஸ். புரிஞ்சா? பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. புரிஞ்சா? ஏன்னா வந்து எல்லாரும் எடுத்தோன்னே வந்து பெரிய சம்மா போறீங்க, அப்படிலாம் கிடையாது. முதல் வந்து பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. புரிஞ்சா? தனி வட்டியா, அதுக்கு ஃபார்முலா என்ன, PNR/100. புரிஞ்சா? கூட்டு வட்டியா, அதே மாதிரி என்னென்ன சம்ஸ், ஓகே, அதெல்லாம் வந்து பேசிக்கான சம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த கணக்கில் 25 மார்க் எடுத்துலாம். புரிஞ்சா? அதுக்கு இன்னொன்று அந்த ப்ரீவியஸ் மேக்ஸம்லாம் நம்ம பார்த்தாலே ஒரு ஐடியா கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். புரிஞ்சா? நாலாவது விஷயம், ஓகே, நாலாவது விஷயம் என்னன்னா டெஸ்ட். ஓகேவா? ரெகுலரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரிஞ்சா? வாரத்துக்கு ஒரு நாளோ, புரிஞ்சா, இல்லைனா வந்து 2 வாரத்துக்கு ஒரு நாளோ, புரிஞ்சா, தொடர்ச்சியா வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து பயிற்சியும் முயற்சியும் தான் வெற்றிக்கான ஒரு வித்தாகும். புரிஞ்சா? அதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரெகுலரா வந்து எடுத்துட்டே இருங்க. புரிஞ்சா? 5வது விஷயம் 6 to 10th புத்தகம். புரிஞ்சா? 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இல்லை, பொது தமிழ், அதே மாதிரி வந்து என்ன சொல்ற, சமூக அறிவியல், இந்த பாட புத்தகங்கள் நல்லா படிங்க. புரிஞ்சா? அதே மாதிரி சிலபஸ்ல என்ன மேக்ஸிமம் கிடையாது அதை மட்டும் கரெக்டாக வந்து படித்தாலே போதும். புரிஞ்சா? கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான அரசு வேலை உறுதியாகிவிடும். புரிஞ்சா? இது வந்து குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இந்த மாதிரி படிக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் மெயினான ஒன்று. புரிஞ்சா? அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2 படிக்கிறவங்க தான் பிலிம்ஸுக்கு இதை மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் அச்சீவ் பண்ணிடலாம். குரூப் 4க்கு இதே ட்ரை பண்ணால் 2024ஆம் ஆண்டு நீங்களும் ஒரு குரூப் 4 அதிகாரி தான். அதிகாரி ஆயிரம் நினைக்கிறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. வெற்றி நிச்சயம் வெல்வதெல்லாம் பயிற்சியும் முயற்சியும் உங்களை கைவிடாது.